நோய்களிலே மிக ஆபத்தான நோய் பேனிக் அட்டாக்ஸ், ஹாட் ஃபிளஷஸ், இடுப்புல இருந்து கீழே என்னமோ கரண்ட் மாதிரி பாஸ் ஆறது, என்னமோ ஊறுறது உடம்புல. இதெல்லாம் இன்வாலன்ட்ரி மர்மமான எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த பாடி. சில பேர் காலங்காலத்துல தூக்கத்துல இருந்து எழுப்புறதே இந்த பேனிக் அட்டாக்ஸ் தான். இதெல்லாம் அலட்சியப்படுத்துறது வெரி டேஞ்சரஸ். ஏன்னா இட் ஹேஸ் பிசிக்கல் இம்பாக்ட் இன் யோர் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இடுப்புக்கு கீழே இது ஃபீல் ஆறீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபிஷர்ஸ், பைல்ஸ், ப்ளீடிங் ஏனஸ் அண்ட் ஆல்சோ லெக் இஷ்யூஸ். ஸ்டமக்ல ஃபீல் ஆச்சுன்னா இட் இஸ் மூவிங் கேஸ் ப்ராப்ளம், ஏதோ பால் மாதிரி உருள்றதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் பர்னிங் சென்சேஷன் ஆர் கேஸ்ட்ரிக் பெயின் அண்ட் ஆல் இட் இஸ் ரிலேட்டட் டு. செஸ்ட்ல ஃபீல் ஆச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் டேக் பிளேஸ். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அமிக்டாலான்னு சொல்லிட்டு ஒரு இமோஷனல் ட்ரிகர் ஸ்ட்ரக்சர் இந்த பிரெயின் இஸ் தேர் which happens due to fear or anger. ஸோ இந்த ரெண்டு சென்சேஷனுமே நம்ம வந்துச்சுனாவே அமிக்டாலா will get stimulated and hippocampus ஓட ரிலேஷன் ஆயிடுச்சுன்னா it will lead to memory. ஸோ இமோஷன்ஸ் வித் மெமரி. சின்ன வயசுல யாராவது உங்களை இமோஷனல் ட்ரிகர் பண்ணியிருந்தாங்கன்னா அது அப்படியே மெமரியில ஸ்டோர் ஆகுறதுனால தான் உங்களுக்கு லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் லைக் ஆஸ்துமா, ஃபிட்ஸ், எபிலெப்சின்னு சொல்றாங்க, ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் ஆல்சோ கம். எல்லா எம்ஆர் கேசஸ் கூட இந்த மாதிரி பிரச்சனையில தான் உண்டாகுது. சில பேர் இது வாலண்டரியாவும் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் காலங்காலத்துல எந்திரிச்ச உடனே எல்லாருமே கிளப்புறதுக்காகவே கத்துவாங்க பாருங்க. ஸோ இமீடியட்லி ஹாட் ஃபிளஷஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் இன்வாலண்டரிலி ஸ்டிமுலேட்டட் அண்ட் அது பிசிக்கல் சிஸ்டம் டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இட் வில் டேமேஜ் ஆல்சோ பிகாஸ் amygdala is more dominant than your pituitary and hypothalamus are the two important glands responsible for diabetes and thyroid respectively. And emotions கான மருந்து is மலர்களே, that is Dr. Batch remedy. So நீங்க இது வீட்லயே எப்படி பண்ணலாம்னா Vibgyor ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிக்சர் அப்படியே பிக்சர் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. So Vibgyor is violet, indigo blue, green, yellow, orange, red. Violet, indigo blue, green, yellow, orange, red. இது அப்படியே முள்ளமா நீங்க சொல்லிட்டே வாங்க, imagining each and every colors because colors pertain to each emotions in your body. ஸோ எல்லா 7 கலர்ஸ் நீங்க நினைக்கும் போதும் உங்க அமிக்டாலா பேலன்ஸ் ஆயிடும், சட்டில் ஆயிடுவீங்க. யோர் டே இட் செல்ஃப் வில் பி அ பிட் கலர்ஃபுல் ஆல்சோ. ஜஸ்ட் சட்டில் யோர் இமோஷன்ஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட இமோஷன்ஸ் தான் எல்லா உடல் பிரச்சனைகளுக்குமே ரூட் காஸ், எஸ்பெஷலி ஃபார் திஸ் ஜெனரேஷன், அதாவது இந்த காலகட்டத்தில்.